மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வணக்கம். அறிவுத் தோட்டத்திற்கு வந்திருக்கிற மக்கள் தொலைக்காட்சி குழுவினரை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அறிவுத் தோட்டம் என்பது வேலூர் மாவட்டத்தில் லத்தேரிக்கு அருகில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தை நான் 14 ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கினேன். நான் வாங்கும்போது இது ஒரு வறண்ட பூமியாக இருந்தது. அந்த வறண்ட பூமியை இன்றைக்கு வளம் கொழிக்கின்ற ஒரு செழுமையான ஒரு பூமியாக மாற்றத்தில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுக்கு நான் கையில் எடுத்துக்கொண்ட கருவி இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமிதம் அடைகின்றேன். இந்த நிலத்தை வாங்கும்போது நான் யூனியன் பேங்க்கில் வங்கி மேலாளராக வேலை செய்து கொண்டிருந்தேன். ஓய்வுக்கு முன்பாகவே என்னுடைய வீடை விற்று இந்த நிலத்தை வாங்கினேன். எல்லோரும் ஓய்வின் போது நிலத்தை விற்று வீடை வாங்கி ஒரு ஓய்வு நாற்காலியில் இருக்கும்போது இவர் எதிர் திசை பயணமாக போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சுற்றத்தார், எங்களுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு கேலி பார்வையோடு தான் என்னை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த 14 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தோட்டத்தை பார்க்கின்ற அத்தனை பேரும் வியந்து போகிறார்கள். நான் செய்தது ஒரு சரியான முடிவு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. அப்போது ஏன் அப்படி இந்த இயற்கை விவசாயத்துக்கு இவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு வந்தேன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. நான் வங்கியில் வேலை செய்யும்போது விவசாயிகளுக்கான கடன் கொடுக்குற அதிகாரியாகவும் வேலை செய்தேன். அந்த டைமில் கடன் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி விவசாயிகளுடைய நிலத்துக்கே போயிட்டு வாங்கிக்கோங்க, இந்த திட்டத்தின் கீழே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலான விவசாயிகள் மறுதளித்தாங்க. எனக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு கேட்டால், கடன் வேண்டும் என்று பல பேர் இருக்கும்போது கடன் நாங்களே கொடுக்குறோன்னு தேடி போனாலும் வேண்டாம் என்று சொல்வதும், அதை விட மிக முக்கியமானது, நாங்கள் விவசாயம் செய்யறதையே கைவிட்டுட்டோம், எங்களுக்கு எது கடன் அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குதுல்ல, அது என்ன வெகுவாக பாதிச்சுது. இப்போ எந்த தொழிலை கைவிட்டாலும் மனுஷன் வாழ்ந்துட முடியும். விவசாயத்தை கைவிட்டுட்டால் யார் அதை போய் எடுத்து செய்ய முடியும், யார் உணவளிக்க முடியுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் அது ஒரு பெரிய தாக்கத்தையும் எனக்குள்ளே ஏற்படுத்தியது. நம்ம கொரோனா காலத்தில் கூட பார்க்குறோம். 2021 கொரோனா வந்தபோது எல்லாரும் வீட்டில் முடங்கியிருந்தோம். ஆனால் விவசாயி போய் நிலத்தில் வேலை செஞ்சதால் தான் நாமெல்லாம் பாதுகாப்பாக வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியுது. அப்போ அந்த விவசாயத்தை ஏன் விவசாயி ஒரு வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா விவசாயி என்ன நஷ்டம் அடைந்தாலும் அந்த விவசாயத்தை தூக்கி பிடிப்பது தான் இன்றைக்கி தேதியிலையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த விவசாயி இந்த ஒரு மனோநிலைக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு விவசாயம் நஷ்டமானதா, செய்ய முடியாத நிலைக்கே தள்ளப்பட்டிருக்கா அப்படின்றது எனக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. நாம் ஓய்வுக்கு பின்னால் இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து உண்மையிலேயே லாபகரமாக நடத்த முடியுமா முடியாதா அப்படின்றத நாம் முன்மாதிரியாக செய்து விவசாயிகளுக்கு சொல்லணுன்றத ஒரு சவாலாகவே எடுத்து தான் இந்த செயலுக்கு வந்தேன். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி வீடு விற்று வந்தேன் அப்படின்னு ஒன்று, இந்த இடத்த வாங்கும்போது ஒன்று வீடு விற்று வந்ததுன்ற முதல் சவால். 2வது சவால், இந்த இடம் முழுக்க முழுக்க வறண்டு கிடந்த ஒரு இடம். 3வது, நான் ஓய்வுக்கு அப்புறம் தான் இங்கே வரேன். என்னுடைய தோள்களில் இளமையெல்லாம் போயாச்சு. அப்போ இருந்தாலும் மன உறுதியோடு இதை செய்து காட்டணும், இதுக்கு ஒரு மாற்று என்னன்றதை கண்டுபிடிக்கணுன்றதை நான் உறுதியோடு தான் இதில் காலடி எடுத்து வச்சேன். அதே போலவே மக்களுடைய நோய்களுக்கு பிரதானமாக காரணமாக இருக்கிறது விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் தான்றதில் வலுவாக நம்பினேன். குறிப்பாக இந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதால 3 பகுதியினர் மிக பிரதானமாக பாதிக்கிறாங்க. ஒன்று விவசாயி மருந்து அடிக்கிறதுலையே பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுலையே 30 லட்சம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிலங்களில் முதல்ல நிறைய
விளைச்சல் கொடுத்தாலும் இன்றைக்கி தேதியில் அவங்களால விளைச்சல் எடுக்க முடியல. ஏன்னா இடுபொருளுடைய மதிப்பு அதிகமாக இவங்களுக்கான வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி நஷ்டத்தில் போய் நிற்கிறாங்க. இரண்டாவது பூமி. இந்த பூமி மண் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஆனால் இந்த இயற்கை உரங்களை தவிர்த்து இன்றைக்கி ரசாயன உரம் போடுறதால நிலம் பாழடைஞ்சுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நிலம் பயிர்களை வளர்ப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது நிலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்களை நீ எதுவுமே உரமே போடலைனாலும் நுண்ணுயிர்கள் அவங்க வாழ்ந்துட்டு நமக்கு செய்ய வேண்டிய சேவையை அவங்க செய்வாங்க. ஆனால் நான் எனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்ற போகிறேன்னு போய் ரசாயன உரங்களை போடும்போது அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து இன்றைக்கி பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து பாழடைஞ்ச நிலங்களாக மாறிருக்கு. பாழடைஞ்ச நிலம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அந்த நிலங்களில் நுண்ணுயிரே கிடையாது. அப்போது பயிர் வைக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத நிலங்களாக அது மாறி இருக்கிற அம்சத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த நிலையிலையும் நிலங்களை நாம் வளப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மூன்றாவது, இந்த சமுதாயத்தில் இந்த ரசாயன உரங்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கங்கள், அதில் குறிப்பாக மக்களுடைய ஆரோக்கியம் வெகுவாக பாதித்ததுக்கு இந்த ரசாயன உரம் போட்டு உற்பத்தி செய்கின்ற உணவு முறைதான்றதை இன்றைக்கி பல வல்லுநர்கள் பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. அதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நிறைய இன்றைக்கி வந்து புற்றுநோய் நோயாளிகளை நம்மளால் பார்க்க முடியுது. முன்னெல்லாம் புற்றுநோய் நோயாளின்னா சினிமாவில் தான் கதாநாயகி எங்கேயோ வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் யாராவது இப்படி சுற்றி பார்த்தோம்னாவே யாராவது ஒருத்தருக்காவது இந்த புற்றுநோய் தாக்கி இருக்க பார்க்குறோம். இரண்டாவது, அதே போலவே குழந்தையின்மை என்பது இன்றைக்கி வந்து வெகுவாக பாதிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உட்பட சிறு நகரங்கள் உட்பட நிறைய வந்து கருத்தரிப்பு மையங்கள் இன்றைக்கி உருவாகியிருக்கு. அதுக்கு பிரதானமான காரணம் என்னென்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான். அதுவும் குறிப்பாக விதைகள் இல்லாத இது வர பஸ்ஸில் ஏறி விற்பாங்க, நம்ம கேட்டிருப்போம், சீட்லெஸ் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு உங்களுடைய ஆண்மையை பறிக்கின்ற ஒரு பழங்களை உங்களுக்கு கொடுக்குறத அவன் பெருமையாக நினச்சிக்கிறான். நாமும் அதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே போல் மூன்றாவது வந்து மிக முக்கியமாக வந்து நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய்கள், அது மாதிரி இரத்த அழுத்த நோய்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி 10 ஒரு ஆளுக்கு சர்வசாதாரணமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இது தான். அப்போ இந்த 3 வகையில் மண்ணும் பாதிச்சிருக்கு, மக்களும் பாதிச்சிருக்காங்க, விவசாயம் பாதிச்சிருக்காங்க. அத்தகைய விவசாய முறைக்கு ஒரு மாற்றாக இயற்கை விவசாயம் ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கு. இதை எப்படி கொண்டு போகணும் என்னன்றது இன்னும் நிறைய வழிமுறைகள் உருவாக்கலாம். அது உருவாக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் தான் நான் உள்ளே நுழையும் போது இந்த சவாலோடு உள்ளே நுழைஞ்சோம். கடந்த 14 ஆண்டு காலமாக நாங்கள் இயற்கை விவசாயத்தை கராராக கடைப்பிடிக்கணும்னு கூட சொல்லலாம். இந்த கேட்டு போட்ட போது அந்த கேட்டில் அப்படி வெளியே நிற்க வச்ச ஆளில் மிக முக்கியமான ஆள் ரசாயன உரம். நம்ம இந்த நிலத்தை வாங்கினது ஒரே ஒரு பிட்டு ரசாயன உரம் கூட உள்ளே வரல, ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் வரலை. இந்த உறுதித்தன்மையோடு நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி ரசாயன உரம் போடாமல் இயற்கை விவசாயம் செய்தீங்களே, உங்களுக்கு லாபம் வருதா? அதான கேள்வி. மிக முக்கியமானது விவசாயிகளுக்கு வரக்கூடிய கேள்வி வந்து, இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றதுக்கு நிறைய வார்த்தைகளில் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அதனுடைய பொதுத்தன்மை என்பது என்னென்னா, இயற்கையோடு இணைந்த நிலைத்தகு விவசாயத்தை நாம் முன்னிறுத்தோம். சூழல் விவசாயம்னு சொல்கிறோம், அதே போல் வந்து தற்சார்பு விவசாயம்னு சொல்கிறோம், அதே போல் இயற்கை சார் விவசாயம் சொல்கிறோம். இது மாதிரி பல பேர்கள் சொன்னாலும் இதனுடைய மையப்புள்ளி வந்து இயற்கையோடு இணைந்து பாதிப்பில்லாத, இயற்கைக்கு பாதிப்பில்லாத ஒரு விவசாயத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் எங்களுடைய 14 ஆண்டு கால இயற்கை விவசாயத்தினுடைய அனுபவமாக உங்கள் முன்னால் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். என்னால் ஒரு முதல் 3 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம் என்னென்னா, ஏற்கனவே ரசாயன உரம் போட்டு நடத்தின அந்த நிலத்திலிருந்து நாங்கள் இயற்கை விவசாயத்தை திருப்பும்போது
அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு எங்களால் வருமானம் ஈட்ட முடியல. ஆனால் ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் எங்களால் ஸ்திரமாக எங்களுடைய செலவினங்களுக்கு ஈடுகட்டுற மாதிரி முதல்ல வருமானம் வந்தது. இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த செலவினங்களையும் தாண்டி வருமானம் வருகின்ற அளவுக்கு இயற்கை விவசாயம் எங்களுக்கு கை கொடுக்குதுன்றதை தான் உங்கள் முன்னால் நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இது நடந்த பிறகு, அந்த 3 ஆண்டு காலம் நடந்த பிறகு தான் விவசாயிகளை கூப்பிட்டு நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். விவசாயிகள் கூட்டம் மாதம் நடத்தணும். தொடர்ச்சியாக மாதம் விவசாயிகள் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க மாவட்டம், தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய விவசாயிகள் அந்த விவசாய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நல்ல விவாதங்கள் நடைபெற்றது. விவசாயிகளுக்கு இன்றைக்கி என்ன தேவைன்னு சொன்னால், இந்த அனுபவ பகிர்வு என்பது மிக மிக அடிப்படையாக நான் பார்க்குறேன். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விவசாயிகளுக்கான இந்த கூட்டத்தை நடத்தணும். நல்ல பலன் நடந்தது. நிறைய பேர் விளக்கம் பெற்று சென்றாங்க. நிறைய மாற்றங்கள் நடந்தது. இந்த கூட்டத்தில் மிக மையமாக ஒரு கேள்வி வந்தது. அது என்ன கேள்வின்னு சொன்னால், சரி நாம் என்ன தான் சிரமப்பட்டு இயற்கை விவசாயம் செய்தாலும் விற்பனை செய்யுதுன்றது மறுபடியும் அதே சந்தைகள் தான் போய் நிற்கிறோம். அந்த சந்தையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் காசு கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. 10% கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. விலை அவங்க நிர்ணயிக்கிற விலை தான். 3வது, அவங்க எப்போ காசு கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் நம்ம அவங்க பின்னால் அலைய வேண்டியது இருக்குது. 4வது, மிக முக்கியமாக நாம் இவ்வளோ சிரமப்பட்டு செய்தாலும் என்னுடைய விளைச்சல் விளைபொருள் என்பது ரசாயனம் உரம் போடாத இயற்கை வழியில் உற்பத்தி செய்தது என்று பெருமையாக சொல்வதற்கான ஒரு இடமாக அது இல்லை. அப்படின்னும்போது நான் ஏன் இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு வாதத்தின் இடத்துல வருது. அப்போது விவசாயிகள் எல்லாரும் நாங்கள் என்ன சேர்ந்து முடிவு பண்ணுறோன்னா, ஏன் நமக்கான ஒரு சந்தையை நாமே உருவாக்கிவிடும். நமக்கானன்னா இயற்கை விவசாயிகளுக்கான ஒரு சந்தையை நாம் ஏன் உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்தது. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து, இது மாதிரி இயற்கை விவசாயிகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சந்தைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு ஒரு வளாகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த அடிப்படையில் வேலூரில் மகளிர் திட்டம் அலுவலகத்தில் பூமாலை வளாகத்தை கொடுத்தாங்க. அங்கே இயற்கை விவசாயிகள் எல்லாரும் கொண்டு வந்து பொருட்களை விற்க ஆரம்பித்தோம். நல்ல வரவேற்பு. மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து துவக்கி வச்சார். நல்ல வரவேற்பு. நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அந்த வளர்ச்சி இருந்தது. மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆதரவு இருந்ததால் அதை சிறம்பட செய்ய முடிந்தது. 3 ஆண்டு காலம் நான் அந்த நம் சந்தையை ஒருங்கிணைத்தேன். இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் என்ன முடிவு செய்தாங்கன்னா, இனிமேல் விவசாயிகள் இல்லாமல் நாங்களேனும்போது மாவட்ட நிர்வாகமே நம் சந்தையை நடத்துவது என்று முடிவு செய்த பிறகு நாங்கள் மற்ற விவசாயிகள் எல்லாம் இணைந்து மக்கள் நல சந்தை என்கின்ற ஒரு சந்தையை உருவாக்கணும். அந்த சந்தையை பொறுத்தவரை நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதை செய்தோம். கடந்த 3 ஆண்டு முடிந்து இப்போது 4வது ஆண்டில் பயணிக்கின்றோம். வேலூரில் மட்டும் இல்லாமல் வேலூரில் காந்தி நகரில் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடக்குது. வாரந்தோறும் புதன்கிழமையும் நடக்குது. இது தவிர ஆம்பூர், அதே போல் நாட்டாம்பலை, ஜங்கலாபுரம், அதே போல் கனியம்பாடியிலையும், மேல்வெள்ளம் கிராமத்தில் நடக்குது, சோழிங்கலையும் நடக்குது. இப்படி ஒரு 6 இடங்களில் இப்போது வளர்ச்சி அடைஞ்சு போயிருக்குது. இந்த வளர்ச்சியையும் இந்த ஒருங்கிணைப்பையும் பார்த்த நம்ம உழவன் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து மக்கள் நலச்சந்தைக்கு அறிவுத்தோட்டம் தான் அதனுடைய வேர். இங்கிருந்து தான் அவங்க படம் எடுத்து போனாங்க. எப்படி இங்கே நடந்த கூட்டத்துக்கும் மக்கள் நலச்சந்தைக்கும் எப்படி தொடர்பு இருக்குதுன்ற முறையில் அந்த படத்தையும் எடுத்தாங்க. ஒரு விருதும் கொடுத்தாங்க. சிறந்த கூட்டமைப்புக்கான 2026க்கான விருது கொடுத்தாங்க. நடிகர் கார்த்தி அவர்களின் உழவன் ஃபவுண்டேஷன் இந்த ஆண்டு 2026க்கு உழவர் விருதுகள் 2026 விருதாக மக்கள் நலச்சந்தைக்கு சிறந்த கூட்டமைப்பு என்கின்ற முறையில் விருது வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விருதில் தொடர்புடையவங்க அல்லது இணைந்து பயணித்து என்ற முறையில் முதலாவதாக என்னுடைய துணைவியாரை அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இவங்க
என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மட்டும் இல்லை, நான் மேற்கொள்கின்ற சமூக செயல்பாட்டிலும் இணைந்து பயணிக்கிறாங்கன்றது எனக்கு பெருமையான ஒரு விஷயம். மக்கள் முன்னால் அதை சொல்வது மிக மிக முக்கியம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு வெற்றி பயணமும் பெண்கள் இல்லாமல் நடைபெறாது, அதுவும் குறிப்பாக துணைவியார் இல்லாமல் நடக்காது. என்னுடைய வெற்றி அப்படின்னு சொன்னால் அது நான் என்னுடைய துணைவியாரோடு பயணம் செல்வதில் கிடைக்கக்கூடிய வெற்றியாக தான் பார்க்குறேன். இந்த விருதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டுன்றதில் பதிவு செய்ததையும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நண்பர் சதீஷ்குமார் மக்கள் நலச்சந்தையில் சோளிங்கர் ஒன்றியத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கார். அறிவுத் தோட்டத்தில் குறிப்பாக வேளாண் சுற்றுலாவுக்கு ஒருங்கிணைப்பாளராக மேனேஜராக இருக்கிறார். இன்றைக்கி மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கும் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார். குறிப்பாக இளைஞராக ஒரு முழு வீச்சில் வந்திருக்கிற அவருக்கும் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துவதையும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதிலையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவுத் தோட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம தோட்டத்தினுடைய பெயர் கேட்டவுடனே எல்லாருமே அப்படி ஒரு நிமிர்ந்து பார்க்குறாங்க. அது என்ன அறிவுத் தோட்டம், அப்படி பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றது அடிப்படையாக இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி பொதுவாகவே மக்கள் கையில் அறிவியல் சிந்தனை வளர்ந்ததுனா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். உலக அளவில் அறிவியல் தொழில்நுட்பம் என்ன வளர்ந்தாலும் நம்ம மக்கள் மத்தியில் அந்த அறிவியல் ஞானம் போய் சேரணும். அதில் பெரும்பகுதியாக நம்ம விவசாயம் தெரியும், கடுமையான உழைப்பு தெரியும். ஆனால் தன்னுடைய நிலத்தில் தான் என்ன செய்கிறன்றதே தெரியாமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறத அப்படியே நடைமுறைப்படுத்துகிற அந்த விவசாயத்தில் கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக தான் செய்யக்கூடிய செயல்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு செயல்பாடும் அதில் அணுகணும். இன்றைக்கி பஞ்சகாவியா நம்ம பயன்படுத்துகிறோன்னா அந்த பஞ்சகாவியா என்ன வகையில் பயிர்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பூச்சிக்கொல்லி தாக்குதுன்னு சொன்னால் அது என்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி, என்ன மாதிரி நம்ம அதை விரட்டுவதற்காக பயன்படுத்துகிறோன்றத ஒரு அறிவியல் பூர்வமான தேடல்களை அவர்களுக்குள்ளே உருவாக்கணுன்றது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம பசுமை புரட்சின்ற பேரில் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறேன் இதை போடு அப்படின்னு சொன்னது தான் மிகப்பெரிய பேரழிவுக்கு காரணமாக இருந்தது. அப்போது அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் விவசாயத்தில் ஒரு மாற்றத்தையும் நம்ம செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இயற்கை விவசாயத்துக்கும் அது பொருந்தும். இயற்கை விவசாயம் நாம் நல்லது தான் செய்கிறனாலும் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன மாற்றத்துக்காக நாம் இயற்கை விவசாயம் செய்கிறோம் அப்படின்றத விவசாயிகள் முழுக்க புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படின்ற முறையில் தான் நம்ம தோட்டத்தில் பொறுத்தவரை எல்லா செயல்பாடுகளும் அறிவியல் சார்ந்த செயல்பாடுகளாக நாங்கள் செய்கிறோம். இங்கே செய்திருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசனம் எல்லாமே அறிவியல் கொடுத்த அந்த அனுபவங்களையும் ஞானங்களையும் நம்ம விவசாயத்தில் பயன்படுத்தணும். இதைத்தான் மற்ற விவசாயிகளும் பின்பற்றணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் நம்ம தோட்டத்தின் பெயரும் அறிவுத் தோட்டம்னு வச்சுருக்கோம். கடந்த 6 ஆண்டுகளில் அறிவுத் தோட்டம் பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கு. இன்றைக்கு இந்த அறிவுத் தோட்டம் பொறுத்தவரையில் வேளாண் சுற்றுலா மையமாக வளர்ந்திருக்கிறது. அது என்ன வேளாண் சுற்றுலா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய விவசாய பண்ணைகளையும் விவசாய சார்ந்த இடங்களையும் சுற்றுலா வருவதற்கான ஒரு இடமாக மாற்ற முடியும், சுற்றுலா தலமாக மாற்ற முடியும். அங்கேயும் சந்தோஷமாக இருப்பதற்கும் சுற்றுச்சூழலை அறிந்து கொள்வதற்கும் கிராமப்புற வாழ்வை பற்றி தெரிந்து கொள்வதற்குமான ஒரு இடமாக மாற்ற முடியுன்ற அடிப்படையில் அறிவுத் தோட்டம் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி அமைச்சிருக்கோம். வரக்கூடியவர்கள் கொஞ்சம் நிறைய தேடலோடு வருவாங்க. அந்த தேடலின் அடிப்படையில் நம்ம தோட்டத்தில் சுற்றுலா மையத்தின் அடிப்படையில் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பின்னால் ஒரு வெற்றிலை குடில் அமைச்சிருக்கோம். இது என்னென்னா, இந்த கொடியில் உள்ள ஒரு கொட்டாயை வச்சுருக்கோம். இந்த கொட்டாயை சுற்றி ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வெற்றிலைகள் இருக்குது, வெற்றிலை கொடி இருக்குது. அது எங்கே அவங்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் எல்லாம் அவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. போட்டோம், அவங்களுக்கான இடம்தான் நம்ம முதல்ல இருக்கிறோம். அதனால் இங்கே இந்த வெற்றிலை குடியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே ஒரு மணி நேரம் உட்காந்திங்கன்னா போதும், அவ்வளோ ஆரோக்கியமாக நீங்கள் உணர முடியும். அந்த அடிப்படையில் உள்ளே ஒரு 30-40 பேர் உட்காந்து
கூட்டம் நடத்துகிற மாதிரியான ஒரு இடமா மாற்றியிருக்கணும். கூட்டம் நடக்கும்போது மூலிகை தொட்டிகளையும் உள்ளே வைப்போம். ஸோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் உள்ளே உட்காந்து கூட்டம் நடத்தினாவே அவங்க எல்லாரும் வெளியே போகும்போது நல்ல ஆரோக்கியமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுவாசிப்பது என்பது அவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஈவன் உள்ளே வரும்போதே நாங்கள் அதை தான் செய்கிறோம். மூலிகை சூப்பு முதல்ல வரக்கூடியவங்களுக்கு கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு கிடைக்குது. அதாவது அது உள்ளே என்ன விஞ்ஞானம் இருக்குது, அறிவியல் இருக்குதுன்னு நம்ம தேடி பயணிக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வந்து வரக்கூடிய பயணிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கிறதுன்ற முறையில் முதல்ல அதை கொடுக்குறோம். அதனால தான் இந்த வெற்றிலை குடியில் அமைச்சிருக்கோம். இது நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய பேர் வராங்க, இதில் கூட்டங்கள் நடத்துகிறாங்க. நம்ம இருக்கிறது வந்து செல்ஃபி உலகம். எங்கே போனாலும் மாணவர்களும் சரி பெரியவர்கள் உட்பட செல்ஃபி எடுத்துக்கிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். அது தவறும் கிடையாது. அதே போல் நம்ம தோட்டத்துக்கு வந்தாலும் வெற்றிலை குடிகளோடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டையும் உருவாக்கியிருக்கோம். வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிறாங்கன்றதையும் மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறோம். இதே போலவே இன்னும் நிறைய அம்சங்கள் நம்ம தோட்டத்தில் இருக்குது. அறிவுத்தோட்டம் வேளாண் சுற்றுலா மையமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவுத்தோட்டத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக சுற்றுலா வருபவர்கள் மகிழ்ச்சியோடு இந்த நம்ம தோட்டத்தில் விவசாயத்தை மட்டும் இல்லாமல் இங்கே சந்தோஷமாக இருந்து செல்கின்ற மாதிரி நிறைய முயற்சி செய்கிறோம். வெற்றிலை குடில் உருவாக்கியிருக்கோம். அதே போல் புல்பரப்பு உருவாக்கியிருக்கோம். இந்த புல்பரப்பில் வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி உருண்டு பிறண்டு விளையாடுறாங்க. இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இங்கே சுற்றி வந்து பூக்களும் பல வகையான வண்ண செடிகளையும் நாங்கள் வச்சுருக்கின்றோம். அதே மாதிரி பூத்தொட்டிகள் வச்சுருக்கின்றோம். இது எல்லாமே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப ஈர்ப்பு கொண்டதாக இருக்கிறது. நிறைய பேர் இங்கே நின்று செல்ஃபி எடுத்துக்கொள்கிறாங்கன்றது ஒன்று. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது, ஒரு மாதத்துக்கு முன்பாக இதே தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் ஒரு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியே இங்கே நடத்தணுன்றது பெருமையாக பதிவு செய்ய விரும்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு குடும்பத்தார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அந்த குழந்தைக்கான பிறந்தநாள் நிகழ்வு இந்த புல் பரப்பில் தான் செய்தோம். அதனால் ஒரு நிகழ்ச்சின்னாவே ஒரு பெரிய மண்டபம் பிடிக்கணும், அந்த மண்டபத்துக்கு காசு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு அங்கே கொடுக்கணுன்னு இல்லாமல் இங்கேயே நம்ம நிகழ்ச்சிகளை செய்து கொள்வதற்கு என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் இங்கே செய்ய முடியும். மணி பிளான்ட்டு தான் இது. நீங்கள் சாதாரணமாக எங்கே பார்க்கலான்னு சொன்னால், ஏதோ ஒரு கடைக்குள்ளே உள்ளே நுழையிறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 இலைகள் போட்டு அந்த கொடி இருக்கும். அந்த கொடி தான் அதுக்குள்ளே எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்றத நம்ம அறிவுத்தோட்டத்தில் நம்ம நிரூபிச்சிருக்கோம். உச்சி வரைக்கும் போகிற அளவுக்கு ஆற்றல் கொண்ட அந்த செடியை அந்த பாத்திரத்தில் அடக்கி வச்சிட்ருக்கோம். இதில் ஒரு பெரிய தத்துவமே இருக்கிறதா நான் பார்க்குறேன். மனிதர்களுடைய ஆற்றலும் அப்படி தான் இருக்குது. சூழலும் என்ன அதுக்கான ஆதரவும் இருந்ததுன்னா நிச்சயமாக எந்த மனிதரும் ஒரு முழு வீச்சில் முழு சக்தி பெற்ற மனிதராக செயல்படுன்றதுக்கு இந்த கொடிகள் வந்து நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறதா தான் நாங்கள் பார்க்குறோம். இது கொடிகளுக்கும் பொருந்தும். இங்கே இருக்கக்கூடிய பல செடி கொடிகள் உள்ள ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேலையை தான் அறிவுத்தோட்டத்தில் நம்ம செய்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுத்தோட்டம் அறிவியல் பூர்வமாக ஒவ்வொரு உயிரினங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் வெளிக்கொண்டு வருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்குற வேலையை நம்ம செய்வோம். மற்றதை அது செய்ய போகுது. இதுக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை. அந்த செடி இங்கே வச்சோம். இங்கே அறிவுத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வளமான சூழல் அவங்கள மரத்தையும் ஏறி போகின்ற அளவுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம்.